ஹாய் சுட்டீஸ், நான் தான் உங்களுக்கு ஜேபிஸ். எப்பவுமே என்னோடய ஃபேஸ் காட்டாமல் நான் ஒரு ஸ்டோரி சொல்லி பார்த்துருக்கேன். ஓகே, பட் இப்போது என்னோடய ஃபேஸ் காமிச்சு உங்களுக்கு ஒரு சூப்பரான அழகான ஸ்டோரி ஒன்று சொல்லுவேன். என்னென்னா, ஒரு காட்டில் ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் ஒரு 2 பேர். ஆனால் இந்த கதை எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, மகாபாரதம் தான் நம்ம இந்த கதையை எடுக்கிறோம். ஓகே, இந்த மகாபாரதத்தில் என்னென்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம மகாபாரதத்தில் நம்ம பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அதாவது டீச் பண்ணது ஒரு முனிவர். அவர் பேர் தான் துரோணர். அந்த துரோணர் இந்த கௌரவர்களுக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. என்ன டெஸ்ட்னா, அதாவது பாண்டவருக்குள்ள தர்மம் தான் அண்ணன், கௌரவருக்குள்ள துரியோதனன் தான் அண்ணன். இப்போது நம்மளுடைய கான்செப்ட் படி, இந்த ஓவரால் மக்களோட வியூ படி, பாண்டவர்கள் நல்லவர்கள், கௌரவர்கள் கொஞ்சம் தீயமானவர்கள் அப்படின்னு கருதப்பட்டு தான் மக்களோட அமைப்பு. அதுபடி இந்த பஞ்ச பாண்டவர்களுக்குள்ள மூத்தவனாக இருக்கிறவன் ஒரு அண்ணன், அவன் பேர் தர்மன். இந்த பக்கம் கௌரவர்களில் மூத்தவனாக இருக்கிறவன் துரியோதனன். இப்போ இவங்க 2 பேருக்கு நம்ம முனிவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாப்புல. என்னென்னா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த ராஜ்யத்துலேருந்து வெளியே போங்க. இப்போ தர்மன் பொய் சொல்ல மாட்டான், அவன் ரொம்ப நல்லவன், மக்களால் கருதப்படுறாங்க. துரியோதன் கெட்டவனான மக்களால் கருதப்படுறாங்க. ஸோ துரியோதன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வெளியே போயிட்டு ஏதாவது ஒரு நல்லவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இந்த பக்கம் தர்மகிட்ட போயிட்டு, நீயும் வெளியே போ, உன் கண்ணில் போடுற ஒரு கெட்டவனை நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 2 பேரும் குதிரை எடுத்து அவங்க ராஜ்யத்துலேருந்து காட்டு நோக்கி, அதாவது அவங்க ராஜ்யத்தோட வெளியில் அவங்க பயணம் பண்ணுறாங்க. அப்படி பயணம் பண்ணும்போது இந்த துரியோதனன் போய் எல்லா மக்களையும் பார்க்கலாம், எல்லாரையுமே பார்க்கலாம். எல்லாரையும் பார்த்தாலும் என்ன தெரியுது அப்படின்னா, அவங்களுக்கு யாரை பார்த்தாலுமே சந்தேகமாகவும் டவுட்டாகவும் தெரியுது. என்னடா இது, இங்கே இல்லை, யாருமே நல்லவங்க இல்லையா, அவன் யார் பார்த்தாலுமே கெட்டவங்களாவே தெரியுது. சரின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அவனும் வந்துடுறான். அதே மாதிரி நம்மளுடைய தர்மமும் போகிறாரு. அவரு பார்வையிலும் ஒரு கெட்டவனை கூப்பிட்டு வர்றோம். பட் அவரும் போகிறாரு, போயிட்டே இருக்காரு. அவரும் நிறைய புக்கில் பார்க்குறாரு. ஆனால் அவருக்கும் ஒரு கெட்டவனும் தென்படுது. அப்போ இவரும் அவங்ககிட்ட வந்து சொல்கிறார். அப்போ துரோணர் கேட்குறாரு, என்னப்பா 2 பேரும் வெளியே போனீங்களே, உங்களுக்கு ஏதாவது பார்த்தீங்களா, ஏதாவது ஆள் கிடைச்சாங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓ, இல்லை எங்களுக்கு யாரும் கிடைக்கல. எனக்கு துரியோதனன் சொல்கிறான், எனக்கு நல்லவங்க யாரும் கிடைக்கல, தர்மம் சொல்கிறது எனக்கு கெட்டவங்க யாரும் கிடைக்கலப்பா அப்படின்ட்டு. அப்போது அவர் சிரிச்சு, ஏன்னா நீ துரியோதன்கிட்ட நீ கேட்டவன், அதனால நீ பார்க்குற எல்லாருமே உனக்கு கெட்டதாகவே தெரியுது. நீ எல்லாரும் நல்லவங்களாக நினைக்கிற, அதனால உங்கள் கண்ணுக்கு நல்லவங்களாகவே தெரியுது. அதனால் உங்களால் யாரையுமே இதுவாக கண்டுபிடிக்க முடியும். இந்த கதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எண்ணங்களும் நம்ம பலன்களும் நல்லதாக இருக்கணும்னு நினைக்கணும். அதனால தான் தர்மன் ரொம்ப நல்லவன், தூயவன், யாருமே எதுவுமே தப்பாக சொல்ல மாட்டான். அதனால் அவன் கண்ணுக்கு நல்லவங்களாகவே தெரியும். துரியோதன் எல்லாரும் சந்தேக பார்வையோடும்
தப்பான தெரிஞ்சு பார்த்ததுனால அவனுக்கு கெட்டதாகவே தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம எல்லாரிடத்துலையும் நன்மையாகவும் அன்பாகவும் இருந்தால் நமக்கு அந்த பலன் நன்மையாகவும் தெரியும். அதனால் எல்லா மக்களுக்கிட்டையும் எல்லா உயிர்களுக்கும்